ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி 3/1/2025 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று சதுர்த்தி. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31 இன்றைய திதி இன்று அதிகாலை 2:44 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:44 வரை கரசை, பின்பு பிற்பகல் 1:57 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று இரவு 11:43 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 12:58 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திருவாதிரைக்கும் புனர்பூசத்துக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உழைப்பை போட்டு அந்த உழைப்பின் மூலம் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாகிறது உங்களுக்கு. அதனால் எந்த அளவுக்கு உங்களை பணியில் ஒரு உழைப்பை போடல, அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முன்னேற்ற லாபத்தையும் கண்டிப்பாக பெற போகிறீங்க. உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. கணவன் மனைவியில் கொஞ்சம் ஒரு விட்டு கொடுத்து போகிறதா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் உங்களுக்கு. உறவிலும் இருந்து கொஞ்சம் அமைதி காப்பு நல்லது. கொஞ்சம் பொறுமையாக சில பட்சம் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய பணி செய்கிற இடத்துல பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய நண்பர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் எந்த கொஞ்சம் ஒரு இதை பற்றி சாதாரண பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. ரிஷபராசின்னு பார்த்தாங்கன்னா உங்களுடைய இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு மிகுந்த நாளாக அமைது. ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலிலும் அது தொழில் நுணுக்கம், உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்கள் செய்கின்ற ஒரு செயலிலும் உங்களுக்கு பாராட்டை பெறக்கூடிய ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைது. அது உங்களுடைய நண்பர்கள் மத்தியும் சரி, உங்களுடைய பணி செய்யத்தையும் சரி, உங்களுடைய தொழில் பாட்டம் பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டையும் முன்னது கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. இந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையான ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய விவசாய அன்புக்கு நல்லா உங்களுடைய விவசாயம் நல்லா அபிவிருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உறவினங்கள்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு பிரிந்து போனால் திரும்பவும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதால் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை கலந்து கொண்டு உறவினரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. முடிஞ்சால் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய்ட்டு வாங்க. மற்றபடி ஒரு பாராட்டு நிறைந்த அற்புதமான நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் முன்னியோசனையோடு யோசித்து ஒரு விவேகத்தோடு ஒரு அனுபவத்தோடு செய்கின்ற போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எந்த விதமான உங்களுக்கு விரயத்துக்கோ தடை தாமதத்துக்கோ வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் யோசித்து ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கின்ற போது அதில் வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே உங்களுடைய புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழில்நுட்ப கருவிகள் மூலம் நல்ல ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போக போகிறீங்க. அதனால் வாங்குகின்ற பொருளில் கொஞ்சம் கரெக்டாக யோசித்து நல்லா போகிறோம் செக் பண்ணி வாங்கினது உங்களுக்கு. உங்களுடைய வெளியூர் செல்கின்ற போது உங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆபரணங்கள், விலையுயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக போங்க. வாகனத்தை ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மற்றபடி எந்த விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு அமைது. மற்றது ஒரு விவேகம் நிறைந்த நாளாக அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா உங்களுடைய வருமானம் வருகின்ற வருமானத்தில் எந்த தடையும் இல்லாத வரப்போது உங்களுக்கு. அதே மாதிரி என்ன உழைப்பை போகிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற வருமானத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த வரவுகள்லாம் உங்களுக்கு என்று வரப்போகுது. நீங்கள் நினச்சிக்கிறதும் பார்த்துக்க மாட்டீங்க, அந்த காசுலாம் வரப்போகுது உங்களுக்கு. வருகின்ற கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டு சிறப்பு உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சேமிக்கிறது கொஞ்சம் பழக தீர்த்து கொள்ளுங்கள். திடீர்னு கொஞ்சம் செலவுகள்லாம் உங்களுடைய கையிருப்புலாம் கரையக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. ஏன்னா 8ல் உங்களுக்கு சனி பகவான் இருக்காது. சனியோட பார்வையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பிரகாசமாக அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனை, வீடு, நிலம் இவ்வளோ வாங்குவதற்கான
பிராப்தம் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன் மண்டை கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பேசுறது நல்லது. நிறைய விஷயங்கள் உட்காந்து நீங்கள் பேசுகின்ற போது ஒரு புரிதல் ஏற்படும். ஆனால் தேவையற்ற நீங்கள் மனசாமலை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உறவுகள் மத்தியிலையும் கொஞ்சம் நல்லா சுபநிச்சு கலந்து கொள்ள போகிறீங்க. அதனாலே உங்களுடைய உறவினர் மற்ற உங்களுடைய மதிப்பு மரியாதை இருக்குது. உங்களுக்கு பணி செஞ்ச இடத்துல உங்களுடைய பணியை முடிச்சுட்டு வாங்க. யாரையும் நம்பி அந்த பணியை நீங்கள் ஒப்படைக்காது. உங்கள் பணியை இருந்து முடிச்சுட்டு வாங்க. பணி செஞ்ச இடத்துல தேவையற்ற பேச்சுக்கள் விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு. மற்றபடி ஒரு உழைப்புக்கேட்ட ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய மாணவருக்கு நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. கொஞ்சம் கவனமாக இருக்க கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் பெற போகிறீங்க நீங்கள். மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது. சிம்மராசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடைய பணி சார்ந்த சில விஷயங்கள் கொஞ்சம் கருணை காட்டக்கூடிய அன்பர்கள். சரி பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு இறக்க குணத்துக்கு போகிறீங்க. அந்த இறக்க குணமே உங்களுக்கு பணியில் இருக்கக்கூடாது. பணியிலே தொழில் இறக்க குணத்தை காமிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக சில இழப்புகளை விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் போது உங்களுக்கு. அதனால் இறக்கம் என்பது வச்சுட்டு காமிங்க. பணியில் கொஞ்சம் ஒரு ஸ்டெடியாக கரெக்டாக ஒரு தைரியமாக இருக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் ஒரு கராராக இருக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணி சார்ந்த விஷயங்கள். மற்றபடி தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கருணை காட்டுவது, இறக்கமாக பயன்படுவது எல்லாம் நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கார். ஆனால் எடுத்த காரியத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அதனால் எடுக்கின்ற காரியத்தை சிறப்பாக முடிக்க போகிறார். உங்களுக்கு எந்த ஒரு செயலும் செய்கின்ற போது கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. புதுசாக ஒரு ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கொடுக்குறது வாங்குறதுல யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடாதீங்க. ஒரு தொழில் சார்ந்த அதிக முதலீடு செய்கின்ற போது அந்த முதலீடை கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் படிப்படியாக முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய பங்குதாரலாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உறவினர்கள் உடன் சவரெலாம் செய்கிறதால சப்போர்ட் பண்ணால் உங்களுடைய ஒரு முயற்சியும் உங்களுக்கு உறுதுணையாக ஆள் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஒரு முதலீடு நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு வெற்றியை முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அத்தராசியா கன்னிராசின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற ஒரு செயலும் ஒரு நல்ல செயலாக இருக்கிறதால உங்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்க போகிறீங்கனால ஏன்னு கேட்டால் உங்களுடைய செயல் ஒன்றும் மற்றவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் கூட பணி செய்கின்ற பணியாளர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணுறதால நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் தடையில்லாமல் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த உறவினர் மத்தியில் கொஞ்சம் தாய்மாமன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக தான் ஏற்பட கொஞ்சம் பார்த்துக்க. நீங்கள் கணவன் ஒரு நெருக்கம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. தொலைதூர பயணங்கள்லாம் போயிடக்கூடிய வாய்ப்பு. இந்த பயணங்கள் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் அபிவிருத்தி செஞ்சு கொள்வது தான். புதிய ஏஜென்ட்டு பார்க்குறது, புதிய ஒரு கஸ்டமர் பிடிக்கிறது, புதிய ஒரு கடையை நீங்கள் பார்த்து பிஸ்னஸ் பேச நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய பயணங்கள் மூலம் நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி இந்த பயணங்களால் கொஞ்சம் உடல்சோறும் மனச்சோறும் ஏற்பதான் செய்யும். ஆனால் அந்த பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருந்தால் அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி உங்களுடைய பணி செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு எல்லா பணியெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா சில தடைகள், தாமதங்கள், சில தொல்லைகள்லாம் இருக்க தான் செய்யும், தலையீடு இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் சந்தித்து கொள்ளக்கூடிய நாளாக தான் அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த தடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. அந்த தடைகள் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய அல்லது அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு. எதுக்கும் நீங்கள் அந்த தடை பிரச்சனை சூழ்நிலை இறங்கி தேவையில்லாமல் பேசுவதை கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சம் அமைதி காத்தாலே அந்த பிரச்சனைகள் தானாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. உங்களுடைய பணி சார்ந்த சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு இழுபறியாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸாக முடிய போகுது உங்களுக்கு. உங்களுக்கு பணி செஞ்ச இடத்துலையும் கொஞ்சம் உங்களுக்கு மேல் அதிகாரி உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. எதிர்த்து பேசுவதையோ அவங்கள பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுவதை தயவு செய்து வேண்டாம். உங்கள் பணி என்னவோ யார் சொன்னால் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து உங்கள் பணியை முடிச்சு வருவதற்கான ஒரு முயற்சி நீ பண்ணுங்க. நீங்கள் உறவுகளும் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் யாரை பற்றியும் கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத போகாதீங்க. கணவன்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. உங்களுடைய அந்நுண்ணியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. கல்வி சேர்ந்த மாணவர்கள் கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே மாதிரி எதிர்காலத்தில் என்ன கல்வி படிக்கலாம், எங்கே பண்ணலாம் ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இப்போயே ஒரு முடிவு பண்ணக்கூடிய காலகட்டம் அமையுதுனால எல்லாம் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அருமையான ஒரு நிலையாக அமையுது. மற்றபடி இது உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலையும் குடும்பத்திலையும் கொஞ்சம் பாசத்தை அதிகமாக காமிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு.
அது உறவில் வந்து மத்தியும் சரி, குழந்தை மத்தியும் சரி, குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் ரொம்ப நினைக்க இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பாசத்தை காட்ட பாருங்க. நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையின கொஞ்சம் பாசமாக பேசக்கூடிய, அவங்களோட பழகக்கூடிய, அவங்களோட உடலை பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தும். உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவது, குடும்பத்தை என்ன தேவையை நிறைவேற்றி நிறைய விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. மற்றபடி எந்த வரைக்கும் இல்லாத ஒரு ஈடுபாடும் பாசம் குடும்பத்து மேலே வரப்போகுது உங்களுக்கு. அது ஒரு சிறந்த விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய பணி செய்கிற நேரத்தில் கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக இருந்துட்டுருப்பீங்க. அந்த கடுமையெல்லாம் மறைந்து பணி செய்கிற நேரத்துலையும் கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு சுமூகமாக ஒரு தன்மையாக பேசக்கூடிய நிலை ஏற்பட போகுதுங்க. அதனால் அந்த தனிமையாக பேசக்கூட பழகக்கூடிய நிலையை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மக்கள் மத்தியில், பணியாளர் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயர்த்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி செய்கின்ற செயல் நல்லா செய்கின்ற காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்க போது கொஞ்சம் உபரி வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அமைது. அந்த உபரி வருமானங்களை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற காலத்தில் சேமிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். உங்களுக்கு அது மனை நிலம் அதை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது. அது ஒரு பாசம் இருந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு தனுசு ராசின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நீங்கள் செய்ய போகின்ற ஒரு பணியும் ஒரு திட்டமிட்டு ஒரு முன் யோசனையோடு அனுபவம் வாய்ந்தகிட்ட கொஞ்சம் ஆலோசனைப்பட்டு செய்கின்றதால அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்க நினச்சின்னா அதை பற்றியே ஒரு சிந்தனை எண்ணங்கள் அதை பற்றி ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த விஷயம் வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சு முடிக்க ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் அந்த ஆர்வமாக சில விஷயங்கள் வேலைன்னா நீங்கள் யார்கிட்ட போய் அந்த சப்போர்ட் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது கடன் சார்ந்த உதவி நீங்கள் கேட்டீங்க, ஏதாவது ஃபைனான்ஸ் கேட்டிருந்தீங்க, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிங்க, எல்லாமே உங்களுக்கு சாதம் அமைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அரசு வேலையில் ஏதாவது சான்றிதழ்கார நீங்கள் அப்ளை பண்ணால் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. அதனால் எல்லா விஷயத்தையும் உங்கள் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய காலம் அமைது. உங்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு நீங்கள் ஒரு அந்யோன்யம் ஏற்பட போகுது. உங்களுக்கு குழந்தைகளுடைய ஒரு பாசத்தை நீங்கள் பெற போகிறீங்க. குழந்தைங்களால் ஒரு நன்மையான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் குழந்தைங்களால் ஒரு முன்னேற்றம் அடைய போகிறாங்க. ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க வெற்றி பெற போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலம் அமைது. உங்களுக்கு உறவு நிமித்தம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பணி செய்ய நேரத்தையும் உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுறதால எந்த விதமான குறையும் இல்லாமல் தடையில்லாத நாளாக இருக்குதுன்னு. மற்றபடி ஒரு எல்லா விஷயம் நல்லா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது. மகராசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்தை வந்து கொஞ்சம் சுப செலவுகளை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய வீட்டிலேயோ உங்கள் உறவுகள் மத்தியிலையோ குடும்பத்தை அதாவது மகன் மகள் திருமணம் இல்லை சீமந்தம் காது குத்தல் பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆவது போல் சுப நிகழ்ச்சிகளுக்கான சுப சில சந்திக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய சுப செலவுக்காக உங்களுடைய கையிருப்புகள்லாம் கரையக்கூடிய காலகட்டமாகவும் குறையக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதேமாதிரி சுப நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்டு நிறைய உறவை சந்திக்க போகிறீங்க. உங்கள் வீட்டு சுப நிச்சயம் வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொள்வதால் அந்த உறவினர் மற்ற ஒரு புதிய ஒரு ரீஃப்ரெஷ் நிறைய பேரை திரும்ப சந்தித்து பேசக்கூடிய படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதனால் இது வரைக்கும் இந்த மனசாபம் தடைகள் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு கலகலப்பான நிலை ஏற்பட போது உறவினர் மத்தியில் உங்களுக்கு. உங்களுடைய பணி செய்கிற இடத்துலையும் பார்த்து நல்லா ஒரு மதிப்பு முறையாக கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய கொஞ்சம் வருமானங்கள் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வு எல்லாமே படிப்படியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு குடும்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் கடவுளுக்கு ஏற்பட போகுது. உறவினர்கள் பற்றியும் ஏற்பட போகுது. உங்களுக்கு நண்பர்கள் நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அனைத்து விஷயத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு லாபத்தையும் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இங்கே செய்கின்ற செலவு அனைத்தும் ஒரு சுப நிகழ்ச்சி மனசுக்கு திருப்தியான ஒரு சுப செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கும்பராசனி பார்த்தவங்களுக்கு இன்று ஒண்டி சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு ஜென்ம சேர்ந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழில் அபிவிருத்தி நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஸ் யாராவது நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்தா அந்த பார்ட்னர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஏதாவது கச்சா போகிற பொருட்கள் இறக்குமதி பண்ணும்போது கொஞ்சம் தேவையான கச்சா பொருளை விலை கம்மியான பார்த்து இறக்குமதி பண்ணுங்கள். பொருளை ஏற்றுமதி செய்யும்போது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்பணம் பெற்றுக்கொண்டு ஏற்று பண்ணுங்கள். கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு எந்த தடையில்லாமல் இருக்க போது. உங்களுக்கு பணி செய்யறது உங்களுக்கு பணியாளர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இன்று அமைகிறது. உறவு மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு சுகம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மீனராசன் பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்று உங்களுக்கு வந்து ஒரு நாளும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெருமை பெறக்கூடிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு
நாளாக அமையுது உங்களுக்கு. நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஒரு பெருமை இருக்க போது உங்களுக்கு. அது வந்து ஒரு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த செயல் இருக்கிறதால உங்களுக்கு பெருமையாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய, நீங்களும் பெருமையாக இது செய்யக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் சில சுப நிகழ்ச்சிகள்லாம் முன்னின்று செய்ய போகிறீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெருமை தான் உங்களுக்கு. அதே போல் உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதா நிறைய விஷயம் சாதிக்க முடியும். பணி செய்ய இடத்த கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவையற்ற பேச்சுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க உங்களுக்கு. ஏன்னா 2 சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் யோசித்து உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி செய்யுங்க. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலீடு செய்வதோ, தேவையற்ற பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க. யாருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து ஜாமீன் கொடுங்கள். மற்றபடி அனைத்து விஷயங்களும் ஒரு சிறப்பான ஒரு பெருமை மிகுந்த நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.